வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன? இப்போ ஒருத்தவங்க ஃபாரெக்ஸ் கற்றுக்க வராங்கன்னா, முதல்ல ஃபாரெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுக்கான பேசிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சீரீஸாக கண்டக்ட் பண்ண போகிறேன். அதனால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த சீரீஸ் முடிகிறப்ப நீங்கள் ஒரு ஒன்றுமே தெரியல எனக்கு ஃபாரெக்ஸில் அப்படிங்கிறதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டை பார்த்தா என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாங்கிற அளவுக்கு உங்களை என்னால் கொண்டு போய் விட முடியும். ரொம்ப ப்ரோ லெவல்லாம் அல்ல, பிகினிங் ஸ்டேஜை வந்து என்னால் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தர முடியும். அதனால் வீடியோக்குள்ளே போயிடலாமா? வெல்கம் பேக் டு த வீடியோ. லோகோ போட மறந்துட்டேனே. சரி, நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபார் பிகினர்ஸ், இதுதானே ஃபஸ்ட்டே சொன்னேன். இதில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் ஃபாரெக்ஸ், வாட் ஆர் கரன்சி பேர்ஸ், வென் கேன் யூ ட்ரேட். அதாவது ஃபாரெக்ஸ்னால் என்ன, கரன்சி பேர்ஸ்னால் என்ன, எப்போல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இப்படிங்கிறத இந்த 3 டாப்பிக்கை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பிப்ஸு லாட்ஸு மற்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில். ஏன்னா சில டாபிக் வந்து கொஞ்சம் பெருசாக போகும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஒதுக்கி தான் போட முடியும். ஒரே வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கடுப்பாகும், அது எனக்கும் தெரியும். ஏன்னா பெரிய வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, ஓகே, இதை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு நாள் 2 நாள் ஆகும். அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் அடுத்த வீடியோ பாருங்கள், திருப்பி அடுத்த நாள் அடுத்த வீடியோ பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஒரேடியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, அதை குறை சொல்லலை. ஆனால் ஒரே நாளில் பார்க்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா மண்டை குழம்பிடும். அதனால் ஒவ்வொன்றையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. வளவலன்னு பேசாமல் டாபிக் உள்ளே போயிடுறேன். ஓகே, மறுபடியும் வெல்கம் டு த வீடியோ. வாட் இஸ் ஃபாரெக்ஸ்? ஃபாரெக்ஸ்னா என்ன? ஃபாரெக்ஸ்ன்னு அதுக்கு முதல்ல ஏன் பேர் வந்துச்சுன்னா, FOR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபாரின், EX ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபாரெக்ஸ்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறோம். இது எதனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னா, ஃபாரெக்ஸ் இஸ் த குளோபல் மார்க்கெட் வேர் பீப்புள் பை அண்ட் செல் கரன்சிஸ் லைக் US டாலர், யூரோஸ், ஜாப்பனீஸ் யென் எக்ஸட்ரா. அதாவது ஃபாரெக்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க மார்க்கெட்டு. நம்ம இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஃபாரெக்ஸுங்கிறது உலகம் ஃபுல்லாக உள்ள மார்க்கெட். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணால் ட்ரேட் பண்ணலாம் அந்த உலகத்தில். இட்ஸ் த லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. அதாவது இந்த உலகத்திலே இருக்க லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான் ஃபாரெக்ஸு. ஓவர் 7 ட்ரில்லியன் இஸ் ட்ரேடட் எவ்ரிடே. மில்லியன் பில்லியன் கணக்கெல்லாம் தெரியும்ல, அதெல்லாம் தாண்டி 7 ட்ரில்லியன் டாலர்ஸ், இந்தியன் ருபீஸில் 7 ட்ரில்லியன் டாலர்ஸ் இஸ் ட்ரேடட் எவ்ரிடே. ஒரு நாளைக்கு 7 ட்ரில்லியன் டாலர் ஆவரேஜாக ட்ரேட் ஆகுது. எதுலன்னா ஃபாரெக்ஸில். நெக்ஸ்ட், யூ கேன் மேக் மணி வென் ப்ரைஸஸ் கோ அப் ஆர் டவுன். அதாவது ஃபாரெக்ஸில் என்ன பியூட்டின்னா, நீங்கள் பை பண்ணி மட்டும் நீங்கள் அதில் ப்ராஃபிட் பார்க்க தேவையில்ல, நீங்கள் செல் பண்ணாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதாவது ஒரு ஏரியாவை பை பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம், ஒரு ஏரியாவை செல் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுதான் இதோட பியூட்டியே. நீங்கள் நம்ம இந்தியனில் கோல்டை பை பண்ணியிருக்கோம்னு வச்சிங்களேன், கோல்டை பை பண்ணியிருந்தா இப்போ இந்த வருஷம் பை பண்ணுறோம், அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு கோல்டோட ரேட்டு நல்லா ஏறி இருக்குமா, அப்போ அந்த நேரத்தில் நம்ம அதை விற்போம், கரெக்டாக? அதே மாதிரி கோல்டோட ரேட் இறங்குச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகும். இங்கே நான் கோல்டோட ரேட் இறங்க போகுது அப்படின்னு சொல்லி இங்கே செல் பண்ணாலுமே எனக்கு அது ப்ராஃபிட் தான். அது எப்படிங்கிறது தெளிவாக அடுத்தடுத்த ஸ்லைடில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு சொல்லிடுறேன், பொறுமையாக உட்காந்து பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதாவது ஃபாரெக்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஃபாரெக்ஸ்னால் என்ன, கரன்சி பேர்க்குன்னு போல் ஃபாரெக்ஸ்னால் என்ன. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம்னா நம்மளோட INR எடுத்துகிட்டு போவோம், அதாவது நம்மளோட இந்தியன் ருபீஸ், அதை எடுத்துகிட்டு போவோமா. இப்போ வெளிநாட்டில் போய் நம்மளோட மணியை நம்மளால் செலவு பண்ண முடியாது. இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போகிறோம்னு வச்சுங்க, அவங்களோட கரன்சி என்ன, US டாலர்ஸ், நம்மளோட கரன்சி என்ன, INR. அதாவது நம்மளோடது ருபீஸு, அவங்களோடது USD. அப்போ நம்ம வந்து அந்த ஊரில் போய் செலவு பண்ணணும்னா நம்ம அந்த இந்தியன் ருபீஸை வந்து அமெரிக்கன் டாலராக மாற்றணும், கரெக்டாக? அப்போ அதுக்கு மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். புரியுதா? இதே மாதிரி தான் ட்ரேடிங்கும் ஆக்ட் ஆகும். அதாவது இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு நம்மளோட கரன்சியை கொடுத்து வேறு கரன்சி, அந்த நாட்டோட கரன்சியை வாங்கிக்கிறோம், கரெக்டாக? அதே தான் இங்கேயும் ட்ரேடிங்கும் அதே தான், சேம் கான்செப்ட் தான். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னா நான் இந்தியன் ருபீஸில் சொன்னேன், இப்போ இதில் யூரோப்புன்னு இருக்கா, குழப்பிக்காதீங்க. அதாவது அதே தான், இப்போ இந்தியாங்கிறது அங்கே யூரோப்பாக ஆகிட்டு, அது யூரோ USDங்கிறது ஒரு பேர், அதனால் அதை வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அமெரிக்காவிலேருந்து யூரோப் போகிறீங்கன்னா
நீங்கள் வந்து கையில் அமெரிக்கன் டாலர் கொண்டு போவீங்க கரெக்டாக. அதே மாதிரி நம்ம அமெரிக்கன் டாலரை கொண்டு போய் யூரோப்பில் வந்து செலவு பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அமெரிக்கன் டாலரை யூரோப்பியன் கரன்சியாக மாற்றிக்கணும். அதுக்கு யூஸ் ஆகுறது தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு. புரிஞ்சதா? இதே மாதிரி தான் ட்ரேடிங்கு. இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கரன்சியை பை பண்ணுறதுக்கு இன்னொரு கரன்சியை செல் பண்ணுவீங்க. அதாவது இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து யூஎஸ்டி செலவு பண்ணால் தான் யூரோ வாங்க முடியும். நம்ம இங்கேருந்து அமெரிக்காலேருந்து போய் யூஎஸ்டி வந்து செலவு பண்ணுறோம். அதே மாதிரி அங்கேருந்து யூரோவை வாங்கிக்கிறோம். நம்ம ஒன்று கொடுத்து ஒரு கரன்சி பேரை கொடுத்து இன்னொரு கரன்சி பேரை வாங்குறது, அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு. அவ்வளோதான். இது சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் கரன்சி பேர்ஸ்? கரன்சி பேர்ஸ்னு என்னன்னு தெரியுமா? அதுதான் இப்போ சொல்ல போகிறேனோ. எனக்கு தெரிஞ்சால் நான் என்கிட்ட வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்குறீங்களோ? சரி விடுங்க. கரன்சி பேர்ஸ்னா ரெண்டு கரன்சி, அதாவது நம்ம இப்போ சொன்னோம்ல ஐஎன்ஆர் யூஎஸ்டி, இப்போ இந்த ரெண்டு கரன்சி பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். நம்ம இந்த கரன்சி பேரை கொடுத்து அந்த கரன்சியை வாங்குகிறோம், அந்த கரன்சியை கொடுத்து இந்த கரன்சியை வாங்குகிறோம். இது ரெண்டு கரன்சியா, அது ரெண்டையும் சேர்த்து ட்ரேட் பண்ணுறது தான் கரன்சி பேர்ஸ். அதாவது ரெண்டு கரன்சி சேர்ந்து இருக்கும். சாட்டில் இப்போ நீங்கள் ட்ரேடிங் சாட்டை இப்போ இந்த நம்ம வீடியோவில் கூட போட்டிருப்பேன் ட்ரேடிங் வியூவை பற்றி. அதில் கூட சாட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு கரன்சி பேர் சேர்ந்ததாக தான் இருக்கும். அப்படி தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ரெண்டு கரன்சி பேர் சேர்ந்ததை தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இது வேணால் எக்ஸாம்பிளுக்கு படித்து காமிக்கிறேன். யூ ஆல்வேஸ் ட்ரேட் டூ கரன்சிஸ் அட் த சேம் டைம், தீஸ் ஆர் கால்டு கரன்சி பேர்ஸ். ஒரு கரன்சியில் நம்மளால் ட்ரேட் பண்ணவே முடியாது. ரெண்டு கரன்சி பேர் இருந்தால் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பேர் இருக்குது பாருங்கள், யூரோ யூஎஸ்டி, இதெல்லாம் ஹை வால்டிலிட்டி பேர்ஸு, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இதை தான் அதிகம் நீங்கள் பார்ப்பீங்க ட்ரேடிங்குள்ளே வந்துட்டிங்கன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டிங்கன்னா. இதில் ஃபஸ்ட்டு வந்து யூரோ யூஎஸ்டி, அடுத்து யூஎஸ்டி ஜேபிஒய், அதாவது அமெரிக்கன் ஜாப்பனீஸு, அடுத்து யுனைடெட் கிங்டமு அமெரிக்கன், அடுத்து யூஎஸ்டி சிஹெச்எஃப்னா சுவிட்சர்லாந்து, யூஎஸ்டி கேடு யுனைடெட் ஸ்டேட்ஸு, அப்புறம் கனடா, ஏயுடி யூஎஸ்டி ஆஸ்திரேலியன் டாலரும் அமெரிக்கன் டாலரு, நியூசிலாந்து அமெரிக்கன் டாலர். நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் கரன்சி பேர்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது? சரி விடுங்க, நானே சொல்லிடுறேன். டைப்ஸ் ஆஃப் கரன்சி பேர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மேஜர் கரன்சி, மைனர் கரன்சி, அப்புறம் வந்து எக்ஸாட்டிக் பேர். அதாவது மேஜர் கரன்சி பேர், மைனர் கரன்சி பேர், எக்ஸாட்டிக் பேர். இப்போ மேஜர் கரன்சி பேர் எப்படி இருக்கும்னா, மோஸ்ட் ட்ரேடர், அதாவது எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க அந்த பேரில். அப்புறம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். அது லிக்விடிட்டி மீன்ஸ் வால்டிலிட்டி, அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் அக்ரெசிவாக இருக்கும் எப்பயுமே. எப்பயுமே இல்லை, ஆனால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் அக்ரெசிவாக. அது இந்த இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜிபி, அதாவது கிட்டத்தட்ட இந்த யூஎஸ்டி பேர் வந்து கலந்ததாக இருக்கும். யூரோவோட யூஎஸ்டி கலந்ததாக இருக்கட்டும், ஜிபிபியோட யூஎஸ்டி கலந்ததாக இருக்கட்டும், இந்த பேர் சொன்னல இதெல்லாம் ஹை வால்டிலிட்டி பேர்ஸ் தான். இதெல்லாம் வந்து மேஜர் கரன்சி பேர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு மைனர் கரன்சி பேர்ஸ்னால் லெஸ் ட்ரேடர், அதாவது அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. இது வந்து யூஎஸ்டியோட வராது, மற்ற கரன்சி பேர், அதாவது யூரோவும் ஜிபிபியும், ஜிபிபி ஜேபிஒய், அதாவது ஜாப்பனீஸோட சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்தோட யூரோப்பு, இது மாதிரி மற்ற பேர்ஸ், யூஎஸ்டி இல்லாத பேர்ஸ் கலந்து வருது இல்லை, அதெல்லாம் மைனர் பேர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாட்டிக் பேர்ஸ்னா ஒரு மேஜர் கரன்சி, அதாவது நல்ல வளர்ந்த நாடுன்னு சொல்லுவாங்கல்ல, வேல்யூ வந்து அந்த நாட்டோட கரன்சியோட வேல்யூ வந்து ஹையாக இருக்கும், அதோட ஒரு டெவலப்பிங் கரன்சி. இப்போ வளர்ந்து வர நாடும் சேர்ந்தது தான் எக்ஸாட்டிக் பேர்ஸ். அதில் வந்து வால்யூம் அவ்வளோவா இருக்காது, ஏன்னா வளர்ந்து வர நாட்டில் வந்து பொருளாதார நிலை அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லை, அதனால் அதில் வால்யூம் அவ்வளோவா இருக்காது. பட் இதுதான் எக்ஸாட்டிக் பேர்ஸ். இதில் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அதிகபட்சம் இந்த மேஜர் மைனர் தான். நெக்ஸ்ட்டு, ஏன் இதை போல்டு பண்ணியிருக்கேன், ஏன் இதை போல்டு பண்ணலன்னு இப்போ சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்க கரன்சி வந்து பேஸ் கரன்சி, ஓகேவா? யூரோங்கிறது வந்து பேஸ் கரன்சி. இந்த செகண்ட் கரன்சி கோட் கரன்சி, அதாவது ஃபஸ்ட்டு கரன்சி வந்து என்னது, பேஸ் கரன்சி. இந்த யூரோங்கிறது வந்து பேஸ் கரன்சி, செகண்ட் கரன்சி வந்து கோட் கரன்சி. புரியுதா? யூ ஆர் ட்ரேடிங் த வேல்யூ ஆஃப் பேஸ் கரன்சி அகெயின்ஸ்ட் த கோட் கரன்சி. நீங்கள் எந்த வேல்யூ வச்சு இது பண்ணுவீங்கன்னா, பேஸ் கரன்சி அகெயின்ஸ்ட் த கோட் கரன்சி, அதாவது இதுக்கும் உள்ள வேரியேஷனை வச்சு தான் நீங்கள் ட்ரேடே பண்ண போகிறீங்க. பேஸ் கரன்சிக்கும் கோட் கரன்சிக்கும் உள்ள வேரியேஷனை வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, ஹவு இட் ஒர்க்ஸ், இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம்.
இஃப் யூரோ யூஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு 110. இப்போ இந்த 110 எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா, என்னடா புதுசாக 110 இப்படிலாம் காமிக்கிறியே, இதோட பேரோட வேல்யூ அப்படிலாம் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா கோரிலேஷன் சார்ட்டு, அதாவது ட்ரேடிங் வியூ போயிட்டு யூரோ யூஎஸ்டி சார்ட் எடுத்தீங்கன்னா அதில் ரைட் சைடில் இது மாதிரி வேல்யூ ஓடிட்டு இருக்கும். இதுதான் ப்ரைஸும்பாங்க. இந்த ப்ரைஸு தான் இந்த இடத்துல இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்திருக்கேன். பட் இந்த இடத்துல நம்பர்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஏறுது இறங்குது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு மார்க்கெட் எடுத்திருக்கேன். இப்போ 1 யூரோன்னா 1.10 யூஎஸ் டாலர்ஸ். எப்படி ஃபஸ்ட் இது என்னது பேஸ் கரன்சி, யூரோங்கிறது பேஸ் கரன்சி, யூஎஸ்டிங்கிறது கோட் கரன்சியா. அப்போ ஒரு யூரோன்னா 1.10 யூஎஸ் டாலர்ஸ். புரியுதா? அப்போ இந்த இடத்துல 1.175 இருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல ஒரு யூரோன்னா 1.175 யூஎஸ் டாலர்ஸ். புரியுதா? இந்த மேலே இருக்கு பாருங்க, இது வந்து யூஎஸ்டியில் தான் இருக்கும். இது யூஎஸ்டியில் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இது வேறு எதுலேயும் மாற்றி இருந்துச்சுன்னா மாற்றி வச்சுருங்க யூஎஸ்டியில். அதாவது பேஸ் கரன்சி இந்த இருக்குல்ல, அதோட வேல்யூ தான் கோட் கரன்சி. புரியுதா? பேஸ் கரன்சி ஒன்று எவ்வளவோ அதுதான் இந்த கோட் கரன்சியோட வேல்யூ. அதுதான் இங்கே ரைட்டில் ப்ரைஸில் ஓடிட்டுருக்கும். தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் புரிஞ்சிங்க, திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இஃப் யூ பை யூரோ யூஎஸ்டி யூ ஆர் பையிங் யூரோஸ் அண்ட் செல்லிங் யூஎஸ் டாலர். இப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டியை பை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது யூரோ யூஎஸ்டிங்கிற பேரை பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யூரோவை பை பண்ணி யூஎஸ் டாலரை செல் பண்ணுறீங்க. அதாவது யூரோ கரன்சியை பை பண்ணுறீங்க, யூஎஸ் கரன்சியை செல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எது யூரோ யூஎஸ்டிங்கிற பேரை பை பண்ணிங்கன்னா, ஓகேவா, அதை பை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா யூரோ பை ஆகும், யூஎஸ்டி செல் ஆகும். அப்போ யூரோவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், யூரோவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆக உங்களுக்கு லாஸ் வரும். புரியுதா? அதாவது நீங்கள் ஒரு யூரோ யூஎஸ்டிங்கிற பேரை பை பண்ணுறீங்க அப்படின்னா யூரோவோட வேல்யூ நீங்கள் பை பண்ண வேல்யூவை விட அதிகமாக போயிட்டுருக்கணும். புரியுதா? யூஎஸ்டியோட வேல்யூ இல்லை, யூரோவோட வேல்யூ வந்து யூஎஸ்டி வேல்யூவோட அதிகமாக போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதே நேரம் யூரோவோட வேல்யூ யூஎஸ்டியோட வேல்யூ வந்து விட கம்மியாக போயிட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் பை பண்ணியிருக்கப்போ கம்மியாக போணுச்சுன்னா அது வந்து லாஸ். புரியுதா? தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பி கேட்டு பாருங்கள் புரியலன்னா. கஷ்டமாக இருந்துச்சுனாலும் ஒரு 2-3 வாட்டி கேட்டு பாருங்கள். ஓகே. இஃப் யூ செல் யூரோ யூஎஸ்டி யூ ஆர் செல்லிங் யூரோஸ் அண்ட் பையிங் யூஎஸ் டாலர்ஸ். புரியுதா? ஒரே கரன்சியில் பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம், அதுலேயே நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். புரியுதா? இதுதான் இதோட பியூட்டியே. இப்போ நம்ம வந்து யூரோ யூஎஸ்டி வந்து செல் பண்ணுறோம். புரியுதா? அந்த கரன்சி பேர் யூரோ யூஎஸ்டிங்கிற கரன்சி பேரை வந்து செல் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா யூரோவை செல் பண்ணிட்டு யூஎஸ் டாலரை பை பண்ணுறோம். புரியுதா? யூரோவை செல் பண்ணிட்டு யூஎஸ் டாலரை பை பண்ணுறோம். அப்போ யூரோவோட வேல்யூ இறங்க 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 நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். அதாவது யூரோ இறங்குச்சுன்னா யூஎஸ் ஏறும் தானே, அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. இதே நேரம் யூரோவோட இது மேலே ஏறி யூஎஸ் கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு லாஸ். புரியுதா? இங்கே மேலே என்ன இருந்துச்சு, பை பண்ணோம்னா யூரோவோட வேல்யூ ஏற ஏற நம்மளுக்கு காசு, இங்கே செல் பண்ணோம்னா யூஎஸ்டியோட வேல்யூ ஏற ஏற நம்மளுக்கு காசு. புரியுதா? பை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் கரன்சி ஏறிச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, செல் பண்ணையில் கோட் கரன்சி ஏறிச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். புரியுதா? இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இது புரியும், திரும்பி திரும்பி கேட்டு பாருங்கள், நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். வென் கேன் யூ ட்ரேட் ஃபாரெக்ஸ்? இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸை எப்பப்பெல்லாம் ட்ரேட் பண்ணலாம்? இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 7 நாளுமே இருக்கும், 24 மணி நேரமே இருக்கும். இதை நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ 9:15 ஆரம்பிக்குமா? ஆமாம், தெரில, 9:15 to 3:30 நினைக்கிறேன். ஆமாம், சம்திங் அதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குல்ல, அது மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்க டைமு 5 நாள், மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். 24 மணி நேரமும் இருக்கும். அதாவது நீங்கள் காலையிலையும் ட்ரேட் பண்ணலாம், மத்தியானமும் ட்ரேட் பண்ணலாம், நைட்டும் ட்ரேட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். விடிய காலம் உட்காந்து ட்ரேட் பண்ணாலும் ஓகே தான். எல்லா நேரமும் மார்க்கெட் இருக்கும். 5 நாள் இருக்கும், 2 நாள் லீவு, மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட் இருக்கும். எதனால் 24 மணி நேரம்? எப்படி ப்ரோ இந்தியன் மார்க்கெட் வந்து காலையில் 9:15 ஆரம்பிக்குது, சாயங்காலம் 3:00 முடியுது, இது மட்டும் எப்படி 24 மணி நேரமும் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபாரெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இது ஒரு குளோபல் மார்க்கெட், அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்குது இந்த மார்க்கெட்டு. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்கும் தெரியுமா? இப்போ நம்ம ஊரில்
காலையில் 8 மணினா சிங்கப்பூரில் ஒரு 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அது மாதிரி அப்படியே உலகத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் ஆகிற கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி தான் அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஏந்திரிக்கிற டைம் மாறும், ஒவ்வொருத்தவங்களோட மார்க்கெட் ஓப்பன் ஆகுற டைம் மாறும். அதனால் இங்கே க்ளோஸ் ஆகிறப்ப அங்கே ஓப்பன் ஆகும், அங்கே ஓப்பன் ஆகுறப்ப இங்கே க்ளோஸ் ஆகும். அப்போ எல்லா டைமுமே மார்க்கெட் ஓப்பன்லேயே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏஷியன் செஷன் ஒன்று இருக்குது, அதில் வந்து டோக்கியோ சிட்னி. இது எப்படின்னா UTC-4 இந்த எந்த வீடியோ, ஆமாம் ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இதோட ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருப்பேன், அதை போய் பார்த்துருங்க ஏன் UTC-4 வச்சுருக்கேன்னு. ஏன்னா அதில் தான் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து நியூயார்க் டைம் ஜோனு, அதில் தான் எல்லாருமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ நியூயார்க் டைம் ஜோனுக்கு 5 PM ஏஷியன் செஷன் ஆரம்பிக்குது. என்னது, டோக்கியோ சிட்னி 2 செஷன் ஆரம்பித்து 4 AM முடியும். ஓகேவா? இந்த 4 AM முடிகிறதுக்கு முன்னாடி லண்டன் செஷன் 3 AM ஆரம்பிக்கும். 3 AM ஆரம்பித்து 12 PM முடியும். லண்டன் செஷன் 12 PM முடியுதா? 12 PM லண்டன் செஷன் முடிகிறப்ப நியூயார்க் செஷன் வந்து 8 AM ஆரம்பிச்சிடும். இங்கே 3 AM to 8 AM இது ஆரம்பிச்சுட்டு 5 PM முடியும். 5 PM இங்கே முடிஞ்சிருக்கா? அப்போ 5 PM எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ அடுத்த நாள் 5 PM என்ன ஆரம்பிக்குது? ஏஷியன் செஷன் ஆரம்பிக்குது. அது அப்படியே ஒரு சைக்கிளாக சுற்றிக்கிட்டே இருக்கும். புரியுதா? அது மாதிரி தான் 24 மணி நேரமும் ட்ரேட் பண்ண முடியுது. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் ட்ரேடு. இந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்க, இது வந்து டைமு, சரி இது வந்து ப்ரைஸு, கீழே உள்ளது வந்து டைமு. அவ்வளோதான். இது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். அவ்வளோதான். தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடலான்னு நீங்களே சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சரி நான் போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, see you in the next வீடியோ. அப்புறம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப். வரட்டுமா? இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் CRT பிரேக்கர்.